அண்மை செய்தியை பார்க்கிறோம். குதிரை பேர விவகாரம் தொடர்பாக கரூரில் பைனான்ஸ் அலுவலகத்திற்கு போலீசார் சீல் வைத்திருக்கின்றனர். அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கரூர் சின்ன ஆண்டான் கோயில் சாலையில் கனகராஜ் என்பவருக்கு சொந்தமான பைனான்ஸ் அலுவலகத்திற்கு சோதனைக்கு பின் தற்போது அந்த அலுவலகம் சீல் வைக்கப்பட்டிருக்கிறது. குதிரை பேர விவகாரம் தொடர்பாக கரூரில் பைனான்ஸ் அலுவலகத்திற்கு போலீசார் சீல் வைத்திருக்கின்றனர். ஊத்தங்கரை தாவேக எம்எல்ஏ இளையராஜாவிடம் பேரம் பேசியதாக தொடரப்பட்ட வழக்கில் இதுவரை 14 பேர் கைது செய்யப்பட்டிருக்கும் நிலையில் தற்போது கரூரில் பைனான்ஸ் அலுவலகத்திற்கு சீலானது வைக்கப்பட்டிருக்கிறது. அது தொடர்பான அண்மை செய்தியை பார்க்கிறோம். குதிரை பேர விவகாரம் தொடர்பாக கரூரில் பைனான்ஸ் அலுவலகத்திற்கு சீல் வைத்திருக்கின்றனர் போலீசார். ஏற்கனவே குதிரை பேர விவகாரம் தொடர்பாக இதுவரை 14க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டிருக்கும் நிலையில் தற்போது கரூரில் உள்ள பைனான்ஸ் அலுவலகத்திற்கு போலீசார் சீல் வைத்திருக்கின்றனர். கரூர் சின்ன ஆண்டான் கோயில் சாலையில் கனகராஜ் என்பவருக்கு சொந்தமான பைனான்ஸ் அலுவலகத்திற்கு சோதனைக்கு பின் போலீசார் சீல் வைத்திருக்கின்றனர். விவரங்களை செய்தியாளர் அஜித்குமார் வழங்க கேட்கலாம். அஜித்குமார், தற்போது கரூர் பைனான்ஸ் அலுவலகத்திற்கு போலீசார் சீல் வைத்திருக்கின்றனர். விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் ராஜலட்சுமி. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தாங்கரை தொகுதி தாவேக எம்எல்ஏ இளையராஜாவிடம் சபாநாயகருக்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானத்துக்கு ஆதரவு அளிக்க வேண்டும் என சில தொலைபேசி வாயிலாக தனக்கு பண ஆசை காட்டி குதிரை பேசுவதற்காக திருநெல்வேலி காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். இந்த புகாரை தொடர்ந்து 10 தாவேக எம்எல்ஏக்களிடம் பேரம் பேசியதாகவும் அடுத்தடுத்து தகவல் வெளியாகி வருகிறது. சென்னை திருவல்லிக்கேணி போலீசார் தீவிர விசாரணை நடத்தி இதுவரை 10க்கும் மேற்பட்டவரை கைது செய்துள்ளனர். கரூர் சின்னான கோயில் சாலையில் உள்ள பாரிநகர் பகுதியில் கனகராஜ் என்பது சொந்தமான பைனான்ஸ் அலுவலகத்தில் நேற்று இரவு கரூர் போலீசார் திடீர் சோதனை மேற்கொண்டனர். இந்த சோதனை முடிவு புறப்பட்ட பிறகு போலீசார் அந்த அலுவலகத்திற்கு சீல் வைத்து சென்றுள்ளனர். குறிப்பாக குதிரை பருவம் தொடர்பாக நடைபெற்ற சோதனையில் பணம் கைப்பற்றவில்லை எனவும் முக்கிய ஆவணங்கள் கைப்பற்றவில்லையும் அதனால் அலுவலக சீல் வைத்திருக்கிறார் என தெரியப்படுகிறது. ராஜேஸ்வரி, விவரங்களை வழங்கியதற்கு நன்றி அஜித்குமார்.